நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழில் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவரை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து இப்போ ராபி சேதுப்பிள்ளை பற்றி எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழறிஞர் வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக வந்து பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழறிஞர்னு சொல்லிட்டு. நீங்கள் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சொல்லின் செல்வர் வந்து யார் நமக்கு தெரியும், ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து பாருங்கள், வசன நடை வல்லாளர். இது வந்து யாரை சொல்லுவோம்னா ஆறுமுக நாவலர், அவரை வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், தமிழ் தென்றல் வந்து யாரை சொல்லுவோம், திருவிகா, அவரை பற்றி தான் சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டமிழ் ஆசான், அவரை வந்து சாத்தானார், ஸோ அவரை வந்து சொல்லுவோம். அதுக்கு ஆன்சர் வந்து 4312. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழ் அறிஞர்களும் அவங்களுடைய அடைமொழி பெயர்களும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருஞ்சித்திரனார், அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பாருங்கள், தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உவேசா, அவருடைய சிறப்பு பெயர் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிகா வந்து தமிழ் தண்டல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்து பாருங்கள், டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஊரும் பேரும். அடுத்தது பாருங்கள், நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் சுடர்மணிகள், இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை, அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், தமிழர் மதம், இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், சைவ திரிவு, இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார், அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், செந்தமிழும் கொடுந்தமிழும், இந்த படைப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை, அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 4123. அடுத்து பாருங்கள், வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை, அவர் தான் வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்து பாருங்கள், இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவி கல்யாண சுந்தரம், அவருடைய சிறப்பு பெயர் எதுன்னு பாருங்கள். திருவி கல்யாண சுந்தரம் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோமா. மறைமலை அடிகள், அவருடைய சிறப்பு பெயர் வந்து தனித்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவோம். ராபி சேதுப்பிள்ளை வந்து நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஊவே சாமிநாத ஐயரை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2341. அடுத்து பாருங்கள், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ் இன்பம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் வந்து தமிழ் இன்பம். இந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் இன்பம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.